பணமும் இருக்கலாம். என்கிட்ட பணம் கூட இல்லை, அதை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. பணமே உங்கள்கிட்ட இருக்குது. தொழிலுக்கும் வந்துட்டீங்க, தொழிலும் தெரியுது, தொழிலையும் தொடங்கிட்டீங்க, லாபமும் ஒரு ரூபா எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு லாபம் எடுக்கிறது தான் பெரிய சவால். எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்குன்னு ஒரு போட்டி வரும். அந்த தொழிலில் அடுத்த டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மனம் தளராமல் நீங்கள் மனசுக்கு இடம் கொடுக்காமல் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குறீங்களோ, ஓய்வுக்கு இடம் கொடுக்காம டெக்னாலஜி நீங்கள் அது என்னன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஏர்செல் இவர் சார் தான் சொல்லுவார், நம்ம ஏர்செல் ஓனர், ஸ்போக்கன் பண்ணுங்கள் அது மேலம்பார், கவனத்தை செலுத்திக்கிட்டே இருங்கம்பார். டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி பற்றாக்குறை என்ன இருக்குது, எப்படி இந்த தொழில் இன்னும் 5 வருஷம் கழிச்சு இருக்கும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு. ஆமாம், அது மேலே செலுத்துகிற கவனங்கள் அதிக நேரம் அந்த தொழில் மேலே உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும்போது தான் அதை காப்பாற்றிக்க முடியுமே தவிர நீங்கள் போட்ட முதலீடோ இல்லை உங்களுடைய அந்த நீட்னஸை மட்டுமே உங்களை தூக்கி நிறுத்திடாது. நீங்கள் இருந்து களப்பணி ஆற்றுற வரைக்கும் தான் அந்த நிர்வாகம் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா அது மைனஸில் போயிடும்.